ஈவினிங் டீ டைமில் சாப்பிட்றதுக்கு சிம்பிளான டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம். பனிக்காலங்களில் வாங்கிட்டு வர முட்டைக்கோஸ் அதிக அளவு சமைக்காமல் அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். கோல்ட் ஆகுது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி வேஸ்ட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸை வச்சு நம்ம இன்றைக்கி சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலாம். இதுக்கு 1 கப் அளவு கடலை மாவு, 1/4 கிலோ முட்டைக்கோஸை பொடியை நறுக்கி இதோடு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, இஞ்சி, வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை இது எல்லாத்தையும் பொடியாக நறுக்கி இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடணும். முட்டைக்கோஸ்லேயும் எப்பவுமே தண்ணி விடும். அதனால் முதல்ல கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி விட்டு போண்டா மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் மிதமான தீயில வச்சுட்டு போண்டாவை போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வெங்காயம் அதிக அளவு சேர்க்க வேண்டாம், முட்டைக்கோஸ் தான் அதிக அளவு சேர்க்கணும். முட்டைக்கோஸோட டேஸ்ட்டு ரொம்பவும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.